கைது செய் நம்பர் 1 குற்றவாளியான அபிசூர் ரஹ்மானை கைது செய். என் பேர் மீரா மைதீன், மதுரவாயிலில் இருக்கிறேன் நான். சரிங்களா, இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், 2019 டி நகரில் ரூபி ராயல் ஜுவல்லரின்னு நகை அடகு கடை. சரிங்களா, என்ன செஞ்சாங்கன்னா நகை அடகு வாங்கினாங்க. ஒரு பவுனுக்கு 10,000 ரூபா தான் தருவோம். அது வந்து நாங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம். கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் மக்களுக்கு மட்டுமே நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு விளம்பரம் படுத்தி அதன் மூலியமாக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பவுனுக்கு 10,000 ரூபா வீதம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அறிக்கையின்படி 3055 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஏமாற்றப்பட்ட மக்களின் நகை 310 கிலோ நகை. மக்கள் ஏமாற்றப்பட்ட மக்கள் 3055 பேருன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2019 அவன் என்ன பண்ணிட்டான்னா குற்றவாளி நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். கடையை சீல் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்துக்கிருக்கு. இதனுடைய விசாரணை EOW காவல்துறையில் நடந்துக்கிருக்கு. கிட்டத்தட்ட 7 வருடங்களாக நடந்துக்கிருக்கு. இந்த கேஸில் என்னண்டா, இப்போ நாங்கள் எதுக்காக இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோண்டா, தமிழ் அரசுக்கு எங்களுடைய அலுவலர்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த நகைகளை மீட்டு தராமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சவரன் வாங்கணுன்னாலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 310 கிலோ 400 கோடி மேலே தாண்டுது. அந்தளவுக்கு ஏமாத்தின குற்றவாளி சுதந்திரமாக ரோட்டில் திரியிறான். ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னென்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கேஸில் கோர்ட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 பேங்கில் எங்களுடைய நகைகளை கொண்டு போய் மறு அடகு வச்சுருக்காரு குற்றவாளி. எங்கள்கிட்ட நகையை அடகு வாங்கி எங்களுக்கே தெரியாமல் என்ன செஞ்சுருக்காருன்னா வேறு பேங்கில் கொண்டு போய் நகையை மறு அடகு வச்சுருக்கிறாரு. இது கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது சட்டப்படி குற்றம். பான் ஆக்ட் படி, அதாவது நகை அடகு கடை சட்டப்படி ஒரு நபருடைய நகையை இன்னொரு அவருக்கு தெரியாமல் மறு அடகு வைக்கிறது சட்டப்படி குற்றம். அது வாங்கின பேங்குகளும் தவறு செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த நகையெல்லாம் திருப்பி ஒப்படைக்கணும். அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய உரிமை அதுக்குண்டான அதிகாரத்தை EOW காவல்துறைக்கு கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. இந்த பேங்கில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷனே பண்ணியிருக்கிறாங்க. இதுவரையும் 35 கிலோ நகையை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் ஏமாற்றப்பட்ட நகை 310 கிலோ. 310 கிலோவில் 35 கிலோ மட்டுமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 7 வருஷம் ஆயும் கூட இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாமல் இருக்கிறாங்க. நாங்களும் EOW ஆஃபீஸில் போய் பல தடவை போராட்டங்கள் பண்ணிட்டோம், மனுக்கள் கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒவ்வொரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்த எல்லா கேஸ்லையுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்கள் கேஸில் மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரிஜினல் பில்லை கொடுங்க, நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறோம், ஒரு 100 பில்லாச்சும் கொடுங்க, முதல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் வர பில்லை அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டாக நாங்கள் போட்டு சேர்த்து விட்றோன்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 350 ஒரிஜினல் பில்லையும் கொடுத்துட்டோம். 1 வருஷம் ஆகிப்போச்சு. 350 ஒரிஜினல் பில்லை கொடுத்தோம். 1 வருஷம் ஆகியும் கூட இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இழுத்தடிக்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டுடைய உத்தரவையும் நிறைவேற்றாமல் இழுத்தடிக்கிறாங்க. ஏன்னா 310 கிலோவை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 310 கிலோவை ரெக்கவர் பண்ணலை. அவங்க நகைக்கடைக்காரங்க தரலைன்னா அரெஸ்ட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அரெஸ்ட்டும் பண்ணலை. குற்றம் பண்ண அந்த பேங்குகளில் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, எங்களுடைய நகைகளை எங்களுக்கு வேகமாக மீட்டு கொடுங்க. குற்றவாளி தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படணும். அதுக்கு என்ன மெயின் காரணம்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதானே கோர்ட்டில் கேஸு ட்ரையல் வரும். 7 வருஷம் ஆகி ஒன்றும் கோர்ட்டில் கேஸு ட்ரையலுக்கே வரலை. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலை. ஒரு வழக்கில் 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 7 வருஷம் ஆகி ஒன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதது உண்மையிலே ரொம்ப ஒரு நம்ம ஜனநாயக நாட்டில் ஒரு அவகாரமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏமாந்துட்டு கோர்ட்டு கேஸுன்ட்டு இன்றைக்கி அலைஞ்சிக்கிருக்கோம். இங்கே பாருங்கள், எத்தனையோ பெண்கள் இதில் 90% பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பெண்களுடைய திருமணம் நடைபெறாமல் தடைப்பட்டு இருக்குது இந்த நகையினால். ஏன்னா இன்றைக்கி ஒரு சவன் வாங்க போகணுன்னா செய்குலி சேதாரத்தோடு 1.5 லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 310 கிலோவை ஏமாற்றிட்டு இந்த மக்கள் கதறிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் எத்தனையோ போராட்டங்களை நடத்திட்டோம். தலைமை செயலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 பெட்டிஷனுக்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவரையும் தலைமை செயலகத்தில் நேரடியாக பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், ஆன்லைன் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், 1100 ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு அதுலேயும் கொடுத்துருக்கோம். EOW ஆஃபீஸுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்புறம் DGP ஆஃபீஸில் போய் 600 பெட்டிஷன் ஒரே நாளில் போய் கொடுத்துருக்கோம்.
ஏன்னா அது போக வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம், மனித உரிமை ஆணையத்துக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம். இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் செய்யாத போராட்டங்களே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இதில் பண்ணியும் கூட செஞ்சும் கூட எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. அதனால் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு எவ்வளோ விஷயங்களை பெண்களுக்காக செய்யக்கூடிய இந்த அரசு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நகைகளை மீட்டு கொடுத்து இந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். குற்றவாளி வந்து ஹிப்சுர் ரஹ்மான், அனிசுர் ரஹ்மான், அண்ணன் தம்பி 2 பேர். அங்கே ஸ்டாஃப் வந்து 3 லேடிஸ் வந்து வேலை பார்த்தாங்க. 6 பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. 7 வருஷம் ஆச்சு. ஆமாம், 1 மாதம் தான் உள்ளே இருந்தார். 1 மாதத்தில் பெயிலில் வெளியில் வந்துட்டாங்க. எல்லாருமே 1 மாதம் தான், எல்லாம் வெளியில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பணம் கட்டி. என் பேர் மீரா மைதீன்.